சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான தயார் நிலை குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசு, சிபிஎஸ்இ, என்சிஇஆர்டி ஆகியவற்றுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மே 27ஆம் தேதியன்று சிபிஎஸ்இயின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் இக்கொள்கைக்கு உடனடியாக இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது. அதேவேளையில் இதனால் ஏற்படும் சிரமங்கள் மற்றும் அசௌகரியங்கள் குறித்த கவலைகள் மறு ஆய்வுக்குரியவை என்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. இந்த வழக்கின் மீதான வாதங்களை ஜூலை 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. அரசு தனது சர்ச்சைக்குரிய மொழிக் கொள்கையை அமல்படுத்த சிபிஎஸ்இ அமைப்பை இவ்வளவு அலட்சியமான முறையில் பயன்படுத்துவது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மீதான அதன் முழுமையான அக்கறையின்மையையே மீண்டும் காட்டுகிறது. 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் 2023ஆம் ஆண்டின் பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு ஆகியவற்றின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க ஜூலை 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயம் கற்க வேண்டுமென மே 15ஆம் தேதியன்று சிபிஎஸ்இ ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. இந்த 3 மொழிகளில் குறைந்தது 2 மொழிகள் இந்தியாவைச் சேர்ந்த மொழிகளாக இருக்க வேண்டும். முதல் 2 மொழிகளும் இந்திய மொழிகளாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே 3வது மொழியாக பிரெஞ்சு அல்லது ஜெர்மன் போன்ற வெளிநாட்டு மொழிகளை தேர்வு செய்ய முடியும், அல்லது விருப்பத்திற்குரிய 4வது பாடமாக மட்டுமே அவற்றை படிக்க முடியும். மாணவர்களின் மீது திணிக்கப்பட்டுள்ள இந்த சிரமங்களை மறைக்கும் ஒரு சிறிய நடவடிக்கையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலிருந்து 3வது மொழிக்கான தேர்வை சிபிஎஸ்இ விலக்கியுள்ளது. அதற்கு பதிலாக பள்ளி அளவிலேயே அகமதிப்பீடு செய்யப்படும் என்றும் அந்த மதிப்பெண்கள் இறுதிச் சான்றிதழில் இடம்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு சில வாரங்களுக்கு முன்புதான் 3 மொழிகளை கட்டாயம் கற்க வேண்டும் என்ற கொள்கை 2029 30ஆம் கல்வியாண்டு வரை ஒத்திவைக்கப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்திருந்தது. இந்த திடீர் தலைகீழ் மாற்றத்திற்கு அரசியல் ரீதியான முடிவே ஒரே காரணமாக இருக்க முடியும். இந்த நடவடிக்கை மீது அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் உட்பட பல்வேறு அடிப்படைகளின் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மொழி என்பது தனிநபரின் விருப்பம் சார்ந்த விஷயம் என்றும் அதனை அரசு கட்டாயப்படுத்த முடியாது என்றும் மனுதாரர்கள் வாதிடுகின்றனர். மேலும் எந்த ஒரு மாணவர் மீதோ அல்லது மாநிலத்தின் மீதோ எந்த மொழியும் திணிக்கப்படாது என்ற நெகிழ்வுத்தன்மையையும் உறுதியையும் வழங்கும் 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கையின் பெயராலேயே இந்த கொள்கை அமல்படுத்தப்படுவதும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை என்பது நிர்வாக நோக்கம் கொண்ட கொள்கையே தவிர அது ஒரு நாடாளுமன்ற சட்டம் கிடையாது என்பதால் அம்மாதிரி சட்டம் ஏதும் இல்லாமல் இத்தகைய பரவலான கல்வி தொடர்பான ஒரு ஆணையை திணிக்க சிபிஎஸ்இ போன்ற ஒரு நிர்வாக அமைப்பு அதிகாரம் கொண்டிருக்கவில்லை என்றும் மனுதாரர்கள் வாதிடுகின்றனர். பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுவது குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கவலை அடைந்துள்ளனர். தகுதி வாய்ந்த மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பது, பொருத்தமான பாட புத்தகங்கள் கிடைக்காதது குறித்து பள்ளி நிர்வாகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. பள்ளி கல்வியை கலாச்சார போர்க்களமாக மாற்றுவது, மேம்பட்ட மனித வளத்தின் உலகளாவிய மையமாக மாறத் துடிக்கும் இந்தியாவின் லட்சியத்திற்கு உதவாது. நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுப்பதற்குள் மத்திய அரசு தனது தவறை திருத்திக் கொள்ள வேண்டும்.